டிஎம்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 நாளைக்கு பிறகு நான் உங்களை இந்த ஃபேமிலியை சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்கும். 2 மாதத்துக்கு பிறகு மீண்டும் இந்த பைக்கை பற்றி நாங்கள் ஏன்னா இப்போ இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வாகன இறக்குமதி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதால் வந்து இப்போ பைக்கெலாம் என்ன மாதிரி போகுது, ப்ரைஸ் மற்ற வாகனங்கள் என்ன மாதிரி போகுதுன்ற வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து கொண்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நாங்கள் எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா கல்முனையில் தான் நிற்கும். கல்முனையில் வந்து பைக் வீடியோ தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். இதில் வந்து பைக்கெல்லாம் என்ன ப்ரைஸில் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா வீடியோ புதுசாக பார்க்குற நீங்கள்டா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் உங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதை பார்க்க போனீங்கன்னா இது எல்லாம் கேர்ள்ஸ் பைக் தான். இது ஒரு 2019 வந்தது, 20ஆம் ரெஜிஸ்டர் பண்ணது. இது உங்களுக்கு 680 தரலாம். இது ஆனால் சொலிட் பண்ணி கம்பெனி டயரோட இருக்கு பைக்கில். கம்பெனி டயரோட இருக்கு இந்த பைக்கில். ஒரு 680 தரலாம். ஹோண்டா டியோ பைக்கில். இது புது மாடலாக வந்து லாஸ்ட்டாக வந்த பைக் நம்மளோட ஸ்ரீலங்கா. பாவிஜர் நம்மளோட ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிருக்காரு. இது எல்லாம் எங்களுக்கு எல்லா பைக்கும் எல்இடி மாடல் தான். எங்களுக்கு எல்லாம் புது மாடல் தான் கிடக்கு. இது எல்இடி பைக், எல்இடி லைட் தான். இது யமஹா ரேஸ் செட்டார். இது நிறைய பேருக்கு தெரியும். இது பெட்ரோல் யூஸுக்கு நல்ல பைக்கில். இது 2020 மாடல். ஆனால் நிறைய பேர் விரும்பி எடுக்கிற இது ஒரு 580 கிடக்கு உங்களுக்கு. இது பைக் கலர் 580 கிடக்கு. யமஹா ரேஸ் செட் இது பேர். இது கம்பெனி சீட் கவர், கம்பெனி பெயிண்ட். 33,000 மோர் இருக்கு இந்த பைக்கில். அப்படின்னு கிடக்கு பைக்கில். இது என்ன கம்பெனியால் வந்து ஸ்டிக்கர் சாமான் எல்லாமே இருக்கு. அவன் அது பியாம கூட அவளுக்கு ஓடுறீங்க நல்லா யூஸ் பண்ணுறீங்க. இது 2020 வந்தது. இது நம்ம பார்த்த டியோ பைக் தான். இது எல்இடி பைக் லைட். இந்த பைக்களும் உங்களுக்கு அதே பிரைஸ் தான். ஒரு 680 இருக்கு. இதுவும் எம்ஆர்எஃப் டயரோட அதே கண்டிஷன்ல இருக்கு பைக். இது வந்து ஜெனியூன் கண்டிஷன்ல கம்பெனி பெயிண்ட், கம்பெனி டயர். இதே மைலேஜ் எப்படின்னா
அது 17,000 ஓடுறீங்க. 17 ஓடுறீங்க இது மைலேஜ். அதான் இது கம்பெனி பெயிண்ட். கம்பெனி டயரோட இருக்கு பைக். இது Honda Dio. இது 2020 மாடல். இது கிரீன் அலைவில் வந்தது லாஸ்ட் மாடல். அது நம்ம Dio DX இந்த பாருங்க. DXன்னு வந்தா டிஜிட்டல் மீட்டர் வந்தது. இந்த மீட்டர் டிஜிட்டல். இந்த Dioக்கு மீட்டர் டிஜிட்டல்ல வந்திருக்கு. இதுவும் இது ஒரு டிஜிட்டல் மீட்டருக்கு கொஞ்சம் விலை கூட தான் வந்த ஒரு சீட் கவர் பண்ணிருக்காங்க. சீட் கவர் இது உள்ள கம்பெனி சீட் கவருக்கு மேல ஒரு கவர் சும்மா செப்பரேட்டா ஒரு சேஃபுக்காண்டி போட்டிருக்காங்க. அது டியோட ஒரிஜினல் கம்பெனி கவர் தான் வாங்கி போட்டிருக்காங்க. இந்த இதுல பிரைஸ் ஒரு 710 இருக்கு. 710 இது கம்பெனி பெயிண்ட் இருக்கு பைக். இது எல்இடி வந்தது டிஜிட்டல் மீட்டர் டிஜிட்டல். எல்இடி அப்படிதான் இருக்கு. பல்ப் இருக்க மாட்டிச்சு. எல்இடி லைட் அப்படிதான், எல்லா லைட்டும் அப்படிதான் இருக்கு. பல்ப் இருக்க மாட்டிச்சு, பல்ப் உள்ளங்க மாட்டிச்சு. அது உள்ளுக்கு ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க பல்ப். எல்இடி லைட்டா தான் வேலை செய்யுமா, அதுல வளைச்சிருக்கிற அந்த மிரர் தான் லைட் ஆகுற. இது கேர்ள்ஸ் பைக் தான். இது சுசுகி பெர்க்மன் செல்ற. இது ஒரு 8 லட்சத்துக்கு கிடக்கு பைக். இது கொஞ்சம் பெரிய சீட் இருக்கு, பெரிய உள்ளு இன்டோர்லாம் பெருசு இருக்கு. இது 125 சிசி. இதுவும் டிஜிட்டல் மீட்டர். இது டிஜிட்டல் மீட்டர். சார்ஜ் போடுறதுக்கு பாயிண்ட் இருக்கு உள்ளுக்கு. இந்த சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜ் ஸ்டாப்லாம் இருக்கு. சார்ஜ் போட்டு ஃபோன் வைக்கிறதுக்கு இருக்கு. ஒரு அங்கால இடம் வைக்கிறதுக்கு சாமான் இருக்கு. வேற பின்னுக்கு சீட்டுக்கு என்னால பெரிய இடம் இருக்கு. அதை கஞ்சி லொக் பண்ணிடுறது. மற்றபடி பின்னுக்கு இருக்கிற ஆட்களுக்கு கால் செய்யறதுக்கு இது இருக்கு. அதை தேவையில்லாட்டி உள்ளுக்கு மடிச்சு வைக்கலாம். ஆனால் இது டயர் கொஞ்சம் எலவில் வந்தது. இது 125 சிசி கொஞ்சம் கூட ஸ்பீடா போகும். டியோலாம் 110 100 சிசி டியோலாம். ஆனால் இது 125 கால் வைக்கிறதுக்கு நல்ல சௌகரியமா இருந்து போகலாம் இந்த பைக்ல. இதுவும் எல்இடி லைட் வந்ததுதான். இது எங்க இந்த இருக்கிற பைக்கில் 2020 மாடல், புது மாடல் 2020. இது சுசுகில. அது டியோ. இதுவும் முன்ன பார்த்த டியோ தான். எல்இடி லைட் வந்தது. கம்பெனி பெயிண்டோட இருக்கு பைக்கு. இது 23,000 ஓடு இருக்கு. எம்ஆர்எஃப் கம்பெனி டயரோட இருக்கு. 23,000 ஓடுன மாதிரி இருக்கு. எம்ஆர்எஃப் கம்பெனி டயரோட இருக்கு. இது 2019 மேனுஃபேக்சர், 20 ரெஜிஸ்டர். இது அந்த சீட் பின்னுக்கு திறக்குறல, இதுல கீயை போட்டு இந்த சுவிட்சை பட்டன் பண்ணா சீட் ஓப்பன் ஆயிருக்கு. அதே இவங்க லைட் ஒன்று செட் பண்ணி அதுக்கு செப்பரேட் சுவிட்ச் வச்சிருக்காங்க. அது அது ஓனர் பாதி ஓனர் அப்படி வச்சிருக்காரு. தண்ணி போதில் வைக்கிறதுக்கு இடம் நம்ம தேவை காலத்து இருக்கு. இந்த சைலஞ்சர் காட்டுலாம் போட்டு பாவிச்சிருக்காரு. திருப்படா மாதிரி பாவிச்சிருக்காரு. பின்னுக்கு நம்பர் பிளேட்டுக்கு நட்டுலாம் போட்டுருக்காரு. இதோட பிரைஸ் எவ்வளவு? இது ஒரு 680.
டியோ எல்லாம் அதே ப்ரைஸுக்கு தாங்க ஆர் என்பது எல்லாம் பெஸ்ட் கண்டிஷன் இருக்கு. நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பைக்கில் நம்பரை பார்த்து எடுத்து போகலாம். ஓ நீங்க மெக்கானிக் கூட்டு வந்து காட்டி எடுத்து போகலாம். அவ்வளோ கன்ஃபார்மாக இருக்குங்க பைக்கு. ஓகே டிஎம்எஃப், இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு பைக் அதில் ப்ரைஸ் என்ன மாதிரி இருந்து. இப்போ இலங்கையில் வந்து வாகனம் வந்து இறக்குமதி இருக்கிறபடியா இப்போ வந்து தெரியும் உங்களுக்கு கேடிஹெச் அந்த மாதிரி வாகனம், டோல்பின் அப்படி அந்த வாகனம் காரெல்லாம் வந்து இறங்குது. அதே மாதிரி பைக்கு மினி இறங்க போகுது. அதில் வந்து விலை வந்து கொஞ்சம் விலையில் மாற்றம் இருக்குது. ஸோ இதை வந்து நல்ல பைக் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் இருக்குது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பைக் எடுங்க. அதுக்கு முதல் வீடியோ புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அந்த ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பயன் உள்ளதாக இல்லாட்டியும் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து பார்த்துட்டு பைக் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து பைக் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் நாங்கள் அந்த பைக் கடை என்னோட நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்த பைக்கை வந்து இதில் உங்களுக்கு ஏற்ற விலைக்கு வந்து எடுக்கலாம். மற்றது வந்து பைக் முழுதாக வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து லீசிங் செஞ்சு தருவாங்க. லீசிங் வசதி வந்து இருக்குது. அதில் வந்து நீங்கள் அந்த பைக்கில் அரவாசி ப்ரைஸை வந்து கட்டிட்டு வந்து அந்த பைக் எடுக்கலாம். வெளி மாவட்டத்தில் இந்த பைக் எடுக்க வாரீங்களும் பைக் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபோன் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 077 35 56 617. அடுத்த இன்னொரு நம்பர் தாரம் 077 35 07 100. அடுத்தது வந்து இன்னொரு நம்பர் இருக்குது 075 66 38 761. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு வேணுமெண்டா எங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த கடை வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் கோல் எடுத்தீங்கன்னா இந்த அண்ணா வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு வருவார் இந்த கடைக்கு. இல்லை நாங்களும் வந்து பைக்கில் வந்து எடுத்து தரணுமெண்டா நாங்களும் வரணுமெண்டா அவங்க கூட நீங்கள் வந்து எங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 075 04 56 509 என்ற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் வந்து தூக்குவோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வேறு பைக்கில் உங்களுக்கு வேணுமென்றாலும் தேவைப்பட்டிருந்தாலும் கேளுங்க. எங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு அண்ணா கேட்டிருந்தவர் சிடி டவுன் நினைக்கும் அந்த பைக் வந்து கேட்டிருந்தவர். அந்த பைக் உங்கள்கிட்ட வந்து இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த பைக் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் வந்து இந்த பைக் கொடுக்க போகிறோம், என்ன மாதிரி கொடுக்கலாமாண்டு அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுற நேரம் அதை வந்து மற்றவங்க பார்த்துட்டு கமெண்ட்டில் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை எடுத்துக்கொள்வாங்க. இல்லை சிலாக்கள் அப்படி கொடுக்குற மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். பைக் கொடுத்துக்கொள்ளலாம் ஈஸியாகவும். இதே மாதிரி நாங்கள் இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கொள்கிறோம். இப்போ வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். ஓகே டிஎம்எஃப், மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.